ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சனிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்திய தேவசபை ஜோதிநகர் சார்பாய் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற நாள். ஆண்டவரை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்ம கூட பேச போகிறாரு. ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அதனால் இன்னைக்கு நல்லா ஜோம் பண்ணி ப்ரிப்பேர் ஆகுங்க, ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் நாளைக்கு உங்களை சந்திப்பார். இது மட்டும்தான் ஸ்பெஷலாக பாசர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இன்றைக்கி இன்னும் ரொம்ப ஸ்பெஷலான நாள். ஏன்னா 6வது நாள் சிருஷ்டிப்புக்கு வந்திருக்கோம். இந்த வாரத்தில் முதல் நாள்லேருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிருஷ்டிப்பின் அதிசயங்கள், அது நிமித்தமாக நமக்கு கற்றுக்கொள்கிற பாடங்களை கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு 6th டே நம்முடைய நாள். இன்னைக்கு தியானிக்கிற தியானமே அதுதான். இது நம்முடைய நாள். திஸ் இஸ் our டே. வாரத்துடைய கடைசி நாள். எல்லாருக்குமே ஏற்கனவே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஒரு வீக் ஆஃப் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருப்போம். ஆனாலும் இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷலான நாள். ஏன்னா இதுதான் ஆண்டவர் நம்மை உருவாக்கின 6வது நாள். மீன்ஸ் இன்னைக்கு இல்லை, பல கோடி வருஷங்களுக்கு முன்பா. ஸோ இன்னைக்கு அசியூம் பண்ணிடாதீங்க. ஒரு தியானத்துக்காக நம்ம தியானிக்கிற தியானத்தின் வரிசையில் இன்னைக்கு முக்கியமான நாள், 6வது நாள். இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நம்முடைய மனதில் ஒவ்வொரு டே ஸ்டார்ட் ஆகும்போது ஏன் கலக்கம், ஏன் கவலை அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியாத புரியாத ஒரு விஷயம். அதுதான் பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது. 6வது நாள் இஸ் our டே. இது என்னுடைய நாள். இன்னைக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளுமே என்னுடைய நாள். ஏன் அப்படின்னு சொன்னால் பைபிளில் அப்படிதான் ஆண்டவர் நம்மளை படைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலே அதிகாரியாய் நம்மை மாற்றி இருக்கிறார். அப்போ இந்த நாள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, என் மனசில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நாள் என்னுடைய நாள். திஸ் டே இஸ் மை டே. ஆண்டவர் எனக்கு தந்த நாள். ஏன் அப்படின்னா, அங்கே பாருங்க 26வது வசனம், ஆதியாகமம் 1:26, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி அதோட நிப்பாட்டல. அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தார். அவன் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணியையும் ஆள கடவர்கள். ஒரு டொமினியன் பவர், டொமினியன் அத்தாரிட்டி நமக்கு கொடுத்துட்டார். அப்போது நம்ம மனசில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் மேலே டொமினியனாய் ஆளுகிற ஒரு ஆளுமையை தந்த தேவன் இந்த நாளை எனக்கு தந்திருக்கிறாருன்னு ஃபஸ்ட்டு ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே வரணும். நம்ம இந்த சின்ன சின்ன பாருங்கள், அவர் எவ்வளோ நம்மளை மேன்மைப்படுத்தியிருக்காரு பாருங்கள். இந்த பூமியையும் பூமியில் அனைத்தையும் எல்லாத்தையும் ஒன்று கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டார். எல்லாத்தையும் நம்முடைய ஆளுகை கீழே கொடுத்துட்டார். நாம் சின்ன சின்ன பிரச்சனைக்கு போராடி முட்டி மோதி இல்லை, எவ்வளவு போராடிட்டு இருக்கோம் ஆண்டவர் சமூகத்தில். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நாள் கர்த்தர் நமக்கு தந்த நாள் இல்லை. சங்கீதக்காரன் அப்படிதான் பைபிளில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் அந்த வசனத்தில். சங்கீதம் 118:24 அழகாக சொல்லு. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவுள். திஸ் இஸ் த டே காட் ஹவ் கிரியேட்டட் ஃபார் அஸ். லெட் அஸ் செலிப்ரேட் திஸ் டே. ஒவ்வொரு நாளையும் செலிப்ரேட் பண்ணி பாருங்களேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு அதிகாரத்தை தந்தவர் அவர். உங்களை சாதாரணமாக ஒன்றும் படைக்கலை. அவர் சாயலாக அவருடைய ரூபத்தின்படி அவருடைய இமேஜ், ஓன் இமேஜில் நம்மளை கிரியேட் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அதான் கேட்குறாரு, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா அப்படி ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிட்டார். பார்த்தீங்களா? உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலானது ஆண்டவர் வச்சிருக்கிறார். 6th டே ரொம்ப ஸ்பெஷலான டே. இன்னைக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாள் காலையில் எந்த எழும்பும் போது ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு தந்த இந்த நாளுக்காக, என்னுடைய நாளுக்காக நன்றின்னு சொல்லி ஆரம்பிச்சு பாருங்களேன். that day will be the blessed day. இன்னைக்கு அதே மாதிரி சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். God bless you.